சனி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எந்த ஊர்லேருந்து வரீங்க? உத்தரப்பிரதேஷ். யூபி. யூபி. அங்கேருந்து இங்கே வந்து தொழில் தொடங்க காரணம்? வேலை தான் பண்ணாங்க, அப்படிதான் வந்தேன். சும்மா தான். எதுவும் மட்டும் இல்லை இல்லை அங்கேயே ஏதாவது வேலை பார்த்துருக்கலாம் இங்கே. நீங்கள் வந்துடும் அப்புறம்னா அப்புறம் வேலை பண்ண கொஞ்சம் டேஸ் அப்படின்னா பார்த்து அப்படி கடை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணோம். நம்ம ரிலேஷனில் இது கடை இருக்கு அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆகணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. அப்படி தான் பண்ணோம். நம்ம கன்னியாகுமரிக்கு ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. 3 years. இப்போ இங்கே வேலை பார்க்குறீங்களா? வேற ஏதாவது நான் வேலை தான் பார்க்குறேன். நீங்கள் வேலை தான் பார்க்குறேன். நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? வேற ஏதாவது படிக்கிறீங்களா இல்லை எப்படி? எது படிக்கல, கொஞ்சம் தான் படிக்க. எதிர படிச்சீங்க? 8 தான் மட்டும்தான். ஏன் அதுக்கு மேலே படிக்கல? ப்ராப்ளம் இருக்குன்னா இது மாதிரி தான் படிக்கல. இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது மாதிரி தான் படிக்கல. இப்போ இங்கே வேலை பார்க்குறீங்களா? இந்த கடை மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது பிரான்ச்சஸ் தான் இருக்கா? நிறைய கடை இருக்குது இது மாதிரி தான். ஃபுல்லாக தமிழ்நாடுல 52 கடை. மெஹந்தி, டேட்டூ, ஃபுட் ஐட்டம், ஐஸ்கிரீம், துருக்கி ஐஸ்கிரீம் எல்லா கடை இருக்குது. ஊருக்கே தான் பிஸ்னஸ் இருக்குது. ஓனரோட மல்லி ஷாப், எலக்ட்ரானிக்ஸ் கடை நிறைய கடை இருக்குது. இது மாதிரி தான் ஃபுல்லாக தமிழ்நாடுல நிறைய கடை இருக்குது. இப்போ நம்ம இப்போ 3 மாதம் ஆச்சு. ஸோ நம்ம கன்னியாகுமரி பற்றி ஏதாவது தாட் ஏதாவது உண்டா? என்ன? ஆமாம், நான் கன்னியாகுமரி பார்த்தேன், நல்லா இருக்கு. கடலூர் டெம்பிள் இருக்கே தான் பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். உங்கள் ஃபியூச்சர் பிளான் ஏதாவது உண்டா? ஃபியூச்சர் எதிர்கால ஏதாவது பிளான் என்ன? ஃபியூச்சர் பிளான் பிளானா நம்ம பிஸ்னஸ் பண்ணோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. ஊருக்கு போயிட்டு ஊருக்கே தான் பிஸ்னஸ் பண்ணோம். கொஞ்சம் எங்கே இல்லை, நம்ம ஊருக்கு போயிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணோம். இங்கே இந்த தொழிலை கற்றுக்கிட்டு அங்கே பண்ணுற மாதிரியா? உங்களுக்கு பஃபேலோ தெரியும்? பஃபேலோ. ஆமாம், பஃபேலோ நிறையா பஃபேலோ போட்டு மில்க் போட்டு செல் பண்ணிட்டு அவ்வளோதான் வேலை பண்ணும். ஊருக்கே தான். அது எப்படி அதை சொல்ல முடியுமா அந்த பிஸ்னஸை பற்றி? நம்ம ஊருக்கே தான் இருக்கே. இப்போ பஃபேலோ கம்மியாக இருக்கே. நான் அப்படி பண்ணுன்னா நிறையா பஃபேலோ நல்லா பீட் போட்டு நிறையா பஃபேலோ வச்சுட்டு தான் பண்ணோம். 10-20 பஃபேலோ வாங்கிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணோம். மில்க்கு தான் சேல் பண்ணும். பஃபேலோ சேல்ஸ்க்கே இல்லை, மில்க்கு தான் வாங்கிட்டு தான் சேல்ஸ் பண்ணோம். அதான் அந்த மில்க் சொன்னீங்கல்ல, அந்த மில்க் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி தோணுச்சுன்னு, எப்படி அந்த ஐடியா வந்துன்னு கேட்டேன். ஒரு சின்னதாக இருக்கேன்னா அப்படி தான் பார்த்துட்டு அப்படி தான் வந்தாச்சு. நான் 2 இயர்ஸ் தான் நீங்கள் வேலை பண்ணோம். அப்படி நம்ம ஊருக்கு போயிட்டு இதுதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இது பிஸ்னஸ்னால் ரொம்ப ப்ராஃபிட் இருக்குது. ஒரு பஃபேலோனா ஒரு டேனா 10 லிட்டர் பால் தான் தரணும். 10 பஃபேலோனா நிறையா பால் தரணும். அது 20 பஃபேலோனா நிறையா தரணும். ஒரு மந்த்லனா 1 लाख தான் மேலே பைசா போகணும். அங்கே இருந்தீங்க, உங்க எந்த ஊர்ல இருந்தீங்க? அந்த ஊர் பேர் என்னது? உங்க சொந்த ஊர் பேர்? உத்தரப்பிரதேஷ், ஜில்லா புலந்த்ஷஹர், டிஸ்ட்ரிக்ட் புலந்த்ஷஹர். இப்போ அந்த மில்க் வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா? வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களாங்க? அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் பண்ண ஒரு சும்மா தான் இன்னொரு ஆள் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் பண்ணிட்டு நான் தான் பண்ணேன். தயிர் வரும், மட்டா சார்ஜ் வரும், கீ தெரியும்? கீ வரும், எல்லாம் பியோர். இப்போ அது ஆரம்பிக்க எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? நம்ம பட்ஜெட்னா இப்போ இந்த மில்க் சொன்னீங்கல்ல பிஸ்னஸ், ஸோ அதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோன்னா எவ்வளோ ஆகும்? எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு? ஃபுல்லாக பட்ஜெட்னா 10 लाख மாதிரி தான் ஆகணும். அப்படி பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா 10 लाख கண்டிப்பாக வேணும். 10 लाख கண்டிப்பாக வேணும். அப்படி தான் நல்லா பிஸ்னஸ் ஸ்டார்ட். லைஃப் லாங் பிஸ்னஸ் இது. என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கு? இதில் ஐஸ்கிரீம் இருக்கு. எல்லாம் 10 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்கு. 300 ரூபா ஐஸ்கிரீம். ஆஃபரில் ஐஸ்கிரீம் இருக்கு. ஒன்று வாங்கணும், ஒன்று ஃப்ரீயாக தான் வரும். 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 35, 50 ரூபா, 60 ரூபா, 95, 115, 120, 230. அப்படி தான் நிறைய ஐஸ்கிரீம் இருக்குது. 300, 240, 260 எல்லா ஐஸ்கிரீம் இருக்குது. ஜிகர்தண்டா இருக்கு, மில்க் ஷேக் இருக்கு, ரோஸ் மில்க் இருக்கு, வாட்டர்மெலன் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், மேங்கோ ஜூஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த்னா ஃபுட் ஐட்டம் வரும். கச்சோடி, சமோசா,
டிக்கி ஆலு டிக்கி சோலே பட்டூரே அப்படி தான் வரும் மோமோஸ் அப்படி தான் வரும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இந்த கடை ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சா? இது கடைக்கு 5-6 மந்த் ஆயிடுச்சு இப்போ நியூ தான் இருக்கு 6 மந்த் ஆயிடுச்சு இப்போ அந்த ஜிகிரி தண்டா சொன்னீங்கல்ல, ஆமா. அது எப்படி பண்ணுவாங்க ஏதாவது தெரியுமா? ஜிகர்தண்டானா இதில் போட்டு தான் தரணும் இது ரெடி இருக்கு ஐஸ்கிரீம் போட்டு எல்லாம் தரணும் ஐஸ்கிரீம் ஜிகர்தண்டா மிக்ஸ் பண்ணிட்டு தான் தரணும் அது எவ்வளவு இங்க? 70 rupees பார்சல் 80 rupees பார்சல் के क्वांटिटी ಜಾಸ್ತಿ இருக்கு அப்படிதான் 10 ரூபாய் ஜாஸ்தி இருக்கு இப்போ உங்களுக்கு இங்க வேலை பார்க்கும்போது ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது வருமா? ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருமா? ஏதாவது అవును ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இது ஒன்றுமே ப்ராப்ளம்ஸ் இல்லை நார்மலா போகுது? நல்லா தான் இருக்கு இப்போ நீங்க வந்து 3 மாசம் ஆச்சு, நம்ம கன்னியாகுமரி மக்கள் எப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? கன்னியாகுமரி நல்லா இருக்கு மக்கள்லாம் எப்படி பழகுறாங்க? மக்களேனா பீப்புள்ஸ் எப்படி பழகுறாங்க? ஃப்ரெண்ட்லியா நல்லா இருக்கு நம்ம நிறைய எல்லாம் அந்த பக்கம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு சின்ன பெரிய நல்லா ஆள் இருக்கு நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நம்ம எனக்கு 3 மந்த்து தான் ஆயிடுச்சு 3 மந்த்லன்னா நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு நல்லா இருக்கு. கன்னியாகுமரியில பிடிச்ச பிளேஸ் இந்த பீச் அந்த மாதிரி இருக்குல்ல? நிறையா இருக்கு நம்ம தான் அப்படி நிறையா இருக்கு वृंदावन மும்பையில் இருக்கு தில்லியில் இருக்கு அப்படிதான் நிறையா இருக்கு பீச் இருக்கு மும்பை தில்லி கடலுக்கே தான் கேட்டீங்கன்னா நீ நம்ம கன்னியாகுமரியில ஆமாம் ஆமாம் அங்கே இது மாதிரி தான் நிறையா இருக்கு பீச்சு நிறையா இருக்கு வேற எங்க போயிருக்கீங்களா? கன்னியாகுமரியில ஏதாவது சுத்தி பார்த்திருக்கீங்களா? நான் எல்லாம் பார்த்து கன்னியாகுமரி எந்த ஊருக்கு போயிருக்கீங்க? கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை அப்படி தான் போட்டேன் நாகர்கோவில் அவ்வளோதான் ஃபுல்லாக தமிழ்நாடுல அப்படி தான் போட்டேன் இப்போ உங்க ஊர்ல என்னெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு? நம்ம ஊருக்கு தான் நிறைய டூல்ஸ் இருக்கு மும்பையில் நிறையா இருக்கு நிறையா பெரிய டெம்பிள் இருக்கு கேதார்நாத் பத்ரிநாத் சார்தாம் பிருந்தாவன் மதுரா அப்படி தான் நிறையா இருக்கு தில்லியில் நிறையா தான் இருக்கு அங்க என்ன ஃபுட் என்னெல்லாம் உண்டாங்க? எல்லா ஃபுட் நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆலு வல்லா டிக்கி ஆலு வல்லா டிக்கி டிக்கி அது என்னது? ஆளு உள்ள அல்வாவா? ஒரு சாட் ஐட்டம் தான் இருக்கு சம்சா சாட் மாதிரி தான் இருக்கு சம்சா சாட் இல்லை இது மாதிரி தான் இருக்கு அப்புறம் நான் இங்கே போடுறேன் நெக்ஸ்ட் வந்து நீ வாங்க அப்புறம் நான் காட்டுறேன் வேற என்ன ஸ்பெஷலா இருக்காங்க? வேற எல்லாம் இருக்கு ஃப்ரூட் ஸ்வீட் எல்லாம் இருக்கு எல்லா சிட்டிக்கு தான் எல்லாம் ஃபேமஸ் தான் இருக்கு இப்போ மதுரைக்கு ஜிகர்தண்டா ஃபேமஸ் இருக்கு இது மாதிரி தான் நம்ம ஊருக்கு தான் ஒன்று சிட்டிக்கு எல்லாம் ஃபேமஸ் இருக்கு நீங்கள் இட்லி தோசை ஃபேமஸ் இருக்குன்னா அது மாதிரி தான் உங்கள் தான் அப்புறம் தான் இருக்கு எல்லா சிட்டிக்கு எல்லாம் ஃபேமஸ் இருக்கு லிக் குமாரி யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க